ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான நாளின் கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்தின் புதிய நாளின் புதிய கால வேளையிலே உம்முடைய புதிய பிரசன்னத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இவ்வாராதனையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே சிறப்பான வாழ்வு பெற்ற மக்களாய் உலகத்திற்குள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆராதனை வேளை முழுவதுமாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆராதனை கீதங்கள் 398 கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 398 கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 பாடுவோம். Allah
பொதுவான பாவரிக்கு சுபத்தை எடுப்போம். சர்வவல்லமை மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிக்கும் நாடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். முதல்வர் சித்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யலாதவர்களை செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே வெவ்வாறுள்ள குற்றவாளிகளாக கிடக்கும் தப்புகளை அறிவிக்கிறீர்கள் மேல் பொறுமையாகும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இறக்கப்படுவதாக உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்தவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்வதும் மன்னிக்கிறதும் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்திருக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் நல்லது, துதிக்கவே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், புறத்துடைய இஸ்ரவேலை தூக்கி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுங்கள், பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சிறப்புகளத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் பெருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்கொள்வர்களுக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் வாசல்களில் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்கிறது. அவர் தமது கல்மழையை துணிக்கலாக அனுப்புகிறார், அவருடைய தொழிலுக்கு
பொறுப்பாக இருப்பவர் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் சிலுவையில் தமது பிரமாணங்களையும் நமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் திருவசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வான வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பது வாசிக்கப்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 649 கீதங்களும் கீர்த்தனைகளும் 397 பார்ப்போம். ஆராதனை கீதங்கள் 649 கீதங்களும் கீர்த்தனைகளும் 397.
நாம் ஜெபம் செய்வோம். காக்கும் கருங்கள் உண்டதற்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கருங்கள் உண்டதற்கு காத்திடுவா கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அருளிடலை தாண்டிடுவே. நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவே. நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை காணும்படியான மாபெரும் சாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்முடைய தூய வசனத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும், அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலமாகவே எங்களோடு கூட பேசி அருளாக எங்களோடு கூட இடைபெறும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கருணை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் என்னென்றைக்கும் பெறுவதாக. இப்புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பரலோகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனமானது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசியுங்கள். ஆசாரியர்களின் ஆத்மாக்களை கொழுமையானவைகளினால் ஒளிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இம்மாதத்தில் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தமானது என் ஜனங்கள் நான் அளிக்கின்ற நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாக நம் ஒவ்வொருவரையும் பாவித்து தம்முடைய நன்மையினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகின்றார். இந்த வசனத்திலே, இதுல வசனத்தின் பின்பாகத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 2 பகுதியாக இருக்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதும் சூழ்நிலையை வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டுடைய ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஆண்டவர் எரேமியாவை தெரிந்தெடுத்து தம்முடைய வார்த்தையை அவனை தீர்க்கதரிசியாக நியமித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். ஆனாலும் கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கு எரேமியா அஞ்சுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்னதான் செய்யணும், சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக அவர் சஞ்சலப்படுகின்றார். காரணம் என்ன? இந்த ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் பாபிலோனிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள்,
வீடாய்த்த ஆத்துமாவை போல மனம் வந்து காணப்படுகிறார்கள். யாருடைய விடுதலையாக கூடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு எப்பொழுது நல்ல வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நிமித்தமாக அவர் நிச்சயமாகவே சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி அவர் பின்னதாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாரத்திலே நீங்கள் முழுமையாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை எங்கே பார்க்கலாம். இங்கே 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிள்ளைகளுடைய ஆர்வம், அவருடைய கண்ணீர் கவலைகள், அவருடைய எல்லா விதமான இடைஞ்சல்கள் நிமித்தமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கே 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகினாலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்று சொல்கிறார். என் ஜனங்கள் என்றால் இங்கே யாரை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பட்டயத்திற்கு தப்பினவர்கள், மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இறக்கம் பெற்றவர்கள், இளைப்பாறுதலை கட்டளையிட போகிற ஜனங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அவர்கள் பட்டயத்திற்காக அஞ்சி கிடக்கின்ற ஜனங்கள், அவர்கள் வனாந்தரத்திலே இறக்கம் பெற முடியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு கிடக்கிற ஜனங்கள். எனக்கு உண்மையான தேவச்சனதே, கடந்திட்ட நாட்கள் எல்லாம், கடந்திட்ட மாதம் எல்லாம் எப்படி நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பாதை எனக்கு முன்பாக இருந்ததினாலே அவர் எல்லாவற்றையும் செவ்வை பண்ணி என்னையும் உங்களையும் அவர் தம்முடைய பாதையை வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதைத்தான் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே முதல் 2 வசனத்திலே நாம் அனுதினமும் சொல்வது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பார்த்தீங்களா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலேயும், ஏன் நம்முடைய அண்டை வீட்டின் பக்கத்திலேயும் கூட நாம் சிந்தித்து பார்த்தால் என்று சொன்னால், அல்லது ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனையோ மக்கள் எப்படியெல்லாமோ வாழ்ந்து உலகத்தை விட்டு கூட கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன், ஜீவ தயாளராகிய ஜீவாதிபதி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசமாய் இருந்து அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனம் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேனோ அறியலையோ, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறியாதிருக்கிறீர்களோ, ஆனால் இயேசு தம்முடைய திரு ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளாக என்னை ஏற்றுக்கொண்டார், உங்களை ஏற்றுக்கொண்டார். வேதத்திலே அதை நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கின்றார். நாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகினால்தான் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்று சொல்றாரு. அப்ப என் ஜனங்கள் என்று சொல்லும் போது வெளியில் உள்ளவர்கள் சொல்றாரா, இல்ல சாலையில கடந்து போறவங்க சொல்றாரா? இல்லை. யாரா சொல்றாரு? சொல்லுங்க. இப்போ யாரெல்லாம் ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் யாருதான்? ஆண்டுடைய பிள்ளை. அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இப்படி ஜனங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஜனங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் அறிந்து பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட இதுவரைக்கும் பலவிதமான பாரங்களை சுமந்திருக்கலாம், கண்ணீரில் பள்ளத்தாக்களில் நடந்து வந்திருக்கலாம், ஒருவேளை நாம் எண்ணிய காரியங்கள் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு நன்மை தருவேன், என்னுடைய நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப 2வது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நான் அளிக்கும் நன்மை. இங்கே நன்மை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான். நாம் தினம் தினம் ஏதோ
ஒரு சமயத்திலே எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் நன்மைக்காக காத்திருந்தேன் என்று சொல்லி நாம் உபயோகித்துக் கொண்டே இருக்கோம். இந்த நன்மையை நாம் பார்க்கும் பொழுது 3 வகையாக நாம் பிரிக்கலாம். உலகத்தார் மூலமாக நமக்கு வருகின்ற நன்மை, நமக்கு யாதொருவர் மூலமாக நன்மை கிடைக்கலாம். இரண்டாவதாக நம்முடைய உறவுக்காரரால் கிடைக்கின்ற நன்மை. மூன்றாவதாக நம்முடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கின்ற நன்மை. இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்றை நாம் தினமும் அனுபவித்துக் கொள்ளலாம். ஒன்று உலகத்தார் மூலமாக ஏதோ ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் உறவுக்காரர் மூலமாக ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய உழைப்பின் மூலமாகவே நான் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தானே? இந்த மூணுல ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுதா? சுத்தமா சொல்லுங்க. தோத்திர ஆராதனை, சரிங்களா? வாக்குத்தத்த ஆராதனை, தோத்திர ஆராதனை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு பேசுவோம் இல்லையா? சொல்லுங்க, இந்த மூணுல ஏதாவது உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? கிடைக்கலையா? நன்மையே கிடைக்கலையா? கிடைக்கலையா? கிடைச்சது. கண்டிப்பா இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றிலே நாம் ஒவ்வொருவரும் அடங்கியிருப்போம். ஒன்று உறவுக்காரர்களால் நன்மை பெற்றிருக்கலாம், இயலாதவர்கள் உறவுக்காரர்களால் நன்மை பெற்றிருக்கலாம். ஒன்றும் உறவுக்காரர்கள் கூட கைவிட்டவர்கள் கூட உலகத்தாரால் கூட நன்மை பெற்றிருக்கலாம். இந்த ரெண்டிலும் இல்லாதவர்கள் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய கையின் பிரயாசங்களிலே அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? நன்மை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த 3 நன்மைகளும் அது சில பகுதிகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யும், சில பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும், அல்லது சில வேளைகள் மட்டுமே பொருந்தும். ஆனால் தேவன் அளிக்கும் நன்மை கொண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. அது எல்லா சூழலுக்கும் நமக்கு பொருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி நன்மைகளை கொடுக்கிறார் என்றால், என் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். என்னை உச்சத்தலை முதல் உள்ளம் கால் மட்டும் என்னை எப்படிப்பட்டவன், எனக்கு தேவை என்ன என்பதை என்னை முற்றுமுடி அவர் அறிந்திருப்பதினாலே, என்னை குறித்தவர் தெரிந்திருப்பதனாலே அவருக்கு என்னை குறித்து அத்தனையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அப்படியே சொல்லிவிடுவார். ஆகையினாலே என்னுடைய தேவையை அறிந்து அவர் கொடுப்பதினாலே அது முற்றுமுடிய அது என்னை சந்திக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் எல்லாம் ஒரு சமயத்தில் நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஆனால் தேவன் அளிக்கின்ற நன்மையோ ஒருபோதும் நம்மை விட்டு கடந்து போவாது. அது நம்மை பரிபூர்ணப்படுத்தும். அல்லேலூயா. இந்த பரிபூர்ணமான நன்மையை தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே தம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் முத்தரித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்களை என்னிடத்திலிருந்து விரட்டி எடுக்க வேண்டும். ஆண்டுடைய சொந்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட வேண்டும். ஆண்டுடைய பிள்ளை என்கிற அந்த வார்த்தையை நான் உச்சரித்துக் கொள்ள வேண்டும். யார் உச்சரிக்க முடியும்? என்னை ஆண்டவரை முழுமையாக யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவார்கள். அவர்களால் தான் பரிசுத்த பவுலடியார் எப்படி சொல்லுகின்றார்? அவர் எல்லாரும் நம்ம எப்படி கூப்பிடலாமா? அப்பா என்று சொல்லலாம் கூப்பிடலாம் இல்லையா? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை பார்த்து அப்பா அம்மா என்று சொல்லும்போது நம்முடைய மனம் குளிர்கிறது இல்லையா? இல்லை என்றால் நம்மை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு வேதனை அடைகிறது இல்லவா? ஆகினாலே ஆண்டவரை அப்பா என்று சொல்லி கூப்பிடுவதற்கு நமக்கு அத்தனை உரிமைகளையும் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இந்த நன்மைகளை நமக்கு தருகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசியுங்கள். இங்கே ஒரு நன்மையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 31:12 வாசியுங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்களில் தோய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கின்ற முதலாவது நன்மை என்னவென்றால், அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்களில் தோய்ந்து போவதில்லை. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் பகுதியில் வாசித்து வரும்போது அங்கே ஒரு தோட்டத்தை குறித்து ஆண்டவர் அழகாக சித்தரிக்கிறார். அந்த தோட்டம் பெயர் என்ன? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை சுற்றி 5 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தோட்டத்திலே நிறைய பழமரங்கள் இருக்கின்றன, பசுமையான மரம்.
தோட்டத்திலே பசுமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே யார் இருக்கிறார்கள்? ஆண்டவர் உருவாக்கிய மனிதர்கள், ஆதாம் ஏவாள் என்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை உள்ளே அனுப்பி, நீங்கள் இங்கே ஒரு மரத்தின் பழத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சுதந்திரமாக விட்டுவிட்டார். அதுபோலத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உலகம் அனைத்தையும் படைத்து, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து, மனுக்குலமாக்கிய உங்களையும் என்னையும் படைத்து, நீ போ என்று சொல்லி உலகத்திற்குள்ளாக நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒருவேளை பாவ உலகமாகவும் இருக்கலாம், பரிசுத்தமாகவும் இருக்கலாம். நாம் தெரிந்திருக்கின்ற பாதைதான் அதற்கு உகந்தது. நாம் பாவத்தை நோக்கி ஓடுவோம் என்றால் ஒருவேளை ஆதாம் ஏவாளை போல விரட்டப்படலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் அருள்கின்ற இந்த நன்மையை நாம் புசிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜனங்கள் இதற்காக என்னை தேடி ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அத்தனையும் இங்கே அவர் சுட்டி காட்டுகின்றார். 12ஆம் வசனத்திலே கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுகுட்டிகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அனுதின தேவைகளுக்கு தேவையானவை. இவை அத்தனைக்காக எண்ணத்தில் ஓடி வருவார்கள். அப்போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அவருடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நாடு வருகிற என் ஜனத்தினுடைய வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக, செழுமை நிறைந்ததாக இருக்கும். இனி அவருடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வனாந்திரத்தின் வழியாய் அவர்கள் நடந்து வந்தார்கள். வனாந்திரத்தின் வழியாய் வரும்பொழுது தண்ணீருக்கு சஞ்சலப்பட்டார்கள், உணவுக்கு சஞ்சலப்பட்டார்கள். அவர் நடந்து வருகின்ற பாதை வனாந்திரமாய் இருந்தது. ஆனால் என் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன? இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் அல்ல, உங்கள் ஆத்துமா செழிப்பான தோட்டம், வற்றாத நீருற்றை போல செழிப்புள்ள தோட்டமாயிருக்கும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன் ஆத்துமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கின்ற முதல் நன்மை என்னவென்றால், இனி உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் அழிந்து போவதில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செழிப்புள்ளதாக மாற்றி உங்களுடைய ஆத்மாவானது செழிப்புள்ளதாய் மாறும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தம்முடைய கரத்தின் விளை ஆசீர்வதிக்கிறார். என்ன பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? அவருடைய செயலை பார்த்தீங்களா? எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தீங்களா? அவ்வளவு பெரிய காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்காக செஞ்சிருக்கிறார். யார் யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அப்படி ஆத்துமா இவ்விதமாய் செழிக்கும்படியாக ஆண்டவருக்கு கிருபை செய்கிறார். இரண்டாவதாக அவர் கொடுக்கின்ற நன்மை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக் கொள்ளுகிறார். அன்றைக்கு உலகத்திலே நிச்சயமாகவே ஏதோ ஒரு வழியிலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையிலே நாம் சந்தித்து கேட்போம் என்று சொன்னால், ஐயா இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்காக செபித்துக் கொள்ளுங்கள், நான் நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தின் பிரச்சனைகளாலே வாடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய சரீர பலவீனத்தினாலே ஆராதனையில் கூட என்னால் பங்கேற்க முடியாமல் நான் மிகவும் சஞ்சலப்படுகிறேன் என்று சொல்லி நாம் படுகின்ற பிரயாசத்திலே கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இனி உன் வாழ்க்கையில் அழுகை இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கின்ற நன்மை என்னவென்றால், இனி உன் வாழ்க்கையிலே அழுகை இல்லை. அதற்காக கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். அப்போ கண்களை எல்லாரும் தொடர்ச்சுங்க. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இனி உன் வாழ்க்கையிலே அழுகை இல்லை. அதற்காக அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம் 9ஆம் வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடிக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இடராத செம்மையான வழியிலே அவர்கள் நடக்க பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக என்னை தெரிந்தெடுத்து, நல்ல மேய்ப்பனாக என் முன்னின்று என்னை தம்முடைய பிள்ளைகளாக ஆடுகளாக தெரிந்தெடுத்து செம்மையான பாதையிலே இடராதபடிக்கு என்னை நடத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்.
என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஓடுகின்ற தண்ணீரிலே ஒருவேளை என் பிள்ளை இழுத்துவிட போய்விடக்கூடாது, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அது கசப்பாய் மாறிவிடக்கூடாது, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அமர்ந்த தண்ணீரண்டே நினைச்சு நடத்துவேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் தான் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் இறுதி சமூகத்திற்கு வருவார்கள், அவர்களை தண்ணீர் உள்ள செம்மையான நதிகள் ஒன்றிலே இடராதபடிக்கு செம்மையான வழியில் அவர்களை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே எனக்கு அழுகை உண்டு, எனக்கு விண்ணப்பம் உண்டு ஆண்டவருடைய சமூகத்தை. இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னுடைய இருதயத்திற்குள்ளாக யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு விண்ணப்பமும் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறது. ஆண்டவர் அதை அறிந்து சொல்லுகின்றார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு சமூகத்திலே வருவார்கள், அவர்களை எப்படி நடத்த வேண்டும் சொல்றாரு? தண்ணீர் உள்ள நதிகள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாத நதியிலே போனான்னு சொன்னாங்கன்னா யாரா என்னை காப்பாற்றுவார்கள், யாருக்கு தண்ணீர் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி மீண்டும் அங்கே அழுகையும் ஏக்கமும் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீர் உள்ள நதிகள் இன்றைக்கு உன்னுடைய பாதை காலடிகள் இடராதபடிக்கு செம்மையான வழியில் நினைச்சவே நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நன்மை, நம்முடைய வாழ்க்கையிலே இனி அழுகை இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு வற்றாத நீரை கண் கொடுத்து அந்த நீருற்றண்டையிலே என் கால் இடராதபடிக்கு செம்மையான பாதையை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எப்போது வைத்திருக்கிறார்? எப்போதும் அவர் எனக்காக நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கேட்கும் போதுதான் அவருடைய தேவைகளை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஒரு பள்ளிக்கு ஒரு பிள்ளை போகிறதால் பள்ளியிலே ஆசிரியர் இதை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் சொன்னாலும் அதை என்ன செய்யணும்? தெரியும். இல்லை சொன்னாங்க அடுத்த நாள் போனோம்னு என்ன செய்யணும்? தண்டிக்கப்படுவாங்க இல்லையா? அப்போ பிள்ளைகள் கேட்க வேண்டும். கேட்கும்போது நமக்கு கிடைக்கிறது. ஆகினால்தான் ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார். வாசியுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இவ்விதமான ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை அவர் கட்டளையிட்டார். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே அழுகை இல்லை. மூன்றாவது நன்மை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் வீடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். உலகத்திலே எந்த மனிதனை நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலும், ஒருவேளை பெரிய பணக்காரனாய் கூட இருக்கலாம், அவனை நீங்கள் அழுது கேட்டாலும் கூட ஏதோ ஒன்றிலே குறைவுபட்டு காணப்படுகின்றான், ஏதோ ஒன்றிலே மகிழ்ச்சியற்று காணப்படுகின்றான். ஒரு உலகத்தாருக்கு முன்பதாக தான் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவன் என்று காட்டிக் கொண்டாலும் தன் படுக்கை அறைக்கு போகும் பொழுது அவன் கண்ணீர் வடிக்கின்றான். அவனுடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகின்றது. ஏதோ ஒரு காரியத்திற்காக அவன் நொறுங்கி தினமும் அவன் வீடாய்த்து போய் இருக்கின்றான். என கருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை எம்மாத்திரம்? என் வாழ்க்கையிலே விடாத ஆத்மாவை போல் நான் காணப்படுகிறேனா? நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஏங்கி இருக்கிறோம். ஐயா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் காணப்படாதா? என் பிள்ளையுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாதா? வருங்காலங்களிலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து விடாதா என்றெல்லாம் ஒரு நாளும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மட்டுமா, என்னுடைய கையில் பிரயாசங்களிலே எனக்கு நிறைவு கிடைத்தாதா? நான் அனுதினமும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், அனுதினமும் நான் கஷ்டப்பட்டு என் பணிகளை செய்கிறேன். ஆனால் என்னுடைய கைகளிலோ நிறைவு காணப்பட முடியவில்லை. நான் சம்பாதிப்பதெல்லாம் கையில் வாங்கினவுடன் அப்படியே கீழே போய்விடுகிறது என்று நாம் அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் என் சரீரத்தின் மூலமாக நான் பாடுகள் அனுபவிக்க என்னுடைய சரீரத்திலே வேதனைகளையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நாம் கதறிக் கொண்டிருக்கலாம்.
வியாதி நிமித்தமாக போராடி கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது, ஐயா, மருத்துவர்கள் எல்லாவற்றையும் நான் அணுகிவிட்டேன், நம்முடைய சபையிலே தான் மருத்துவர்கள் எல்லாரையும் நான் அணுகிவிட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்கவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, இரவெல்லாம் எனக்கு நித்திரை வருவதில்லை, ராத்திரி நேரம் முழுவதும் படுக்கையிலே என்னால் படுக்க முடியவில்லை, நான் சஞ்சலப்படுகிறேன் என்று கண்ணீரோடு கதறுவதை நான் விட்டேன். அன்புக்குரியவர்களே, இப்படி எத்தனை பேர்கள் ஒரு சமயம் கல்கத்தா மாநிலத்திற்கு இந்த சுவிசேஷம் நிமித்தமாக கடந்து சென்றிருக்கும் போது, அங்கே அன்னை தெரசா அவருடைய அந்த சாந்தி சிநேகிதன் என்ற இல்லத்திற்கு நான் கடந்து சென்றேன். அப்போது அந்த இல்லத்திற்கு அவர் போகும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அத்தனை ஆகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் பசுமையாக அழகாக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை போல அழகாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உள்ளே செல்ல செல்ல பரவசத்தோடு போனோம். அந்த அறைக்குள்ள போய் அங்கே அன்னை தெரசா அவருடைய சிலையை கண்டோம். அவர்கள் சற்று ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக தான் மறித்து போனார்கள். அந்த சிலை அங்கே வைக்கப்பட்டது. சிலையை கண்டோம், மிகவும் அருமையாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு அறைக்குள்ளே ஒரு மதங்களை அழைத்து சென்றார்கள். அந்த அறைக்குள்ளாக போகும்போது கண்ணீர் வருது. ஏன் தெரியுமா? தனித்தனி கட்டில்கள், தனித்தனி பெட் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டிலையும் அங்கே தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்கே கிடத்தப்பட்ட பிள்ளைகள் ஒன்றும் நடக்க முடியாது. இவர்களுக்கு யார் தகப்பன்? பெற்றோரை தெரியாது, அம்மாவை அறிய மாட்டார்கள், அப்பாவை அறிய மாட்டார்கள். தூர வீசப்பட்ட ஜனங்களை அவர்கள் தூக்கி எடுத்து அங்கே சுமந்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை பராமரித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி பார்த்தால் கண்ணீரோடு காணப்படுகின்ற ஏராளமான ஜனங்கள். இன்னும் அனைவர் நடக்க முடியாமல் கை கால்கள் ஊனமுற்றவர்களாக ஆங்காங்கே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் பேசி பார்த்தோம் என்றால் நம்முடைய கண்களில் கண்ணீர் வராமல் இருப்பதில்லை. இப்படி உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு எம்மாத்திரம். நான் அதற்கு விளக்காமல் யோசித்து பார்க்கிறேன். என் வாழ்க்கையிலும் கூட, நம் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்திலே நாம் கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், இனி நீங்கள் கலக்கம் அடைய வேண்டியதில்லை. உங்களுடைய கலக்கத்திற்கு நான் முடிவு கட்டிருக்கிறேன். எதற்கு தெரியுமா? நான் விடாய்த்த ஆத்மாவுக்கு சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நான் நிரப்புவேன். எதனால் நிரப்புவேன்? என்னுடைய நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் சொன்ன காரியங்கள் இல்லாமல் வேறு எந்த காரியத்தினாலும் உங்களுடைய உள்ளம் துக்கப்பட்டு தெரிந்து கொண்டிருக்கிறதோ, உங்களுடைய உள்ளம் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றதோ, உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார், இனி உங்கள் வாழ்க்கையிலே அழுகை இல்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் இல்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லை. நான் எல்லாவற்றையும் என் நன்மையினால் நிரப்பினால் உங்களை திருப்தியாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நான் சம்பூர்ணம் அடையப்படுவேன். சம்பூர்ணம் என்றால் அங்கே ஒரு சிறிய அளவுக்கு கூட துக்கத்திற்கு இடமில்லை, கலக்கத்திற்கு இடமில்லை, அலர்தலுக்கு இடமில்லை, அங்கே நொறுக்கத்திற்கு இடமில்லை. முழுமையாக பரிபூர்ணமாக நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகின்றார். தொய்ந்து போன ஆத்மா என் வாழ்க்கையிலே இதற்கு முடிவே கிடையாது என்று எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டிவிட்டு நான் இனி அப்பாவின் சமூகத்தில் மட்டும்தான் போய் சேர வேண்டும் என்று சொல்லி இப்படி தன் வாழ்க்கையிலே தொய்ந்து போய் காணப்படுகின்ற தாய் தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மேலான ஆசீர்வாதம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 3 காரியங்கள் அவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 1, இனி அழைத்து போகவே வந்துட்டீங்க. இனி என்ன கிடையாது? வனாந்தரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. இனி வனாந்தரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோமனும் போது நிச்சயம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இனி வனாந்தரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. இனி அழுகை இல்லை, இனி கலக்கம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. 3 ஒண்ணு. வனாந்தரம் இல்லை, முன்னாடி ஒன்று இருக்கு இனி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு சொல்லு. இனி வனாந்தரம் இல்லை. சேர்த்து சொல்லுங்க. 2வது, இனி அழுகை இல்லை, இனி கலக்கம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
நிச்சயமாகவே கர்த்தருடைய ஸ்தலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் என் ஜனங்கள் இனி கலக்கமடைய போவதில்லை, இனி அவர்கள் அழுகை கடப்போவதில்லை, இனி அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் கொடுக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வனாந்தரம் இல்லாமல் செழிப்புள்ளதாய் மாற்றப்படும். என் ஜனங்கள் நான் அழிவினால் திருப்தி ஆவார்கள். ஜெபம் செய்வோமா? யாவர் மண்டியிட்டு ஆண்டவருக்கு இந்த புதிய மாதத்தை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு பரலோகத்தின் மன்னாவாக கிடைத்திருக்கின்றது. ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் சொல்லப்பட்ட காரியங்களில் ஏதோ ஒன்றிலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வனாந்திரம் போல் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே அழுகையோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை உம்முடைய திருப்பாதத்திலே நான் அர்ப்பணித்து செல்கிறேன். ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக என் ஜனங்கள் ஆண்டவரே நான் நீர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவே என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாகவே ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் என்னை பலப்படுத்தத்தக்கதாக சம்பூர்ணமடைய பண்ணத்தக்கதாக இப்போது இதோ உடைய பாதத்திலே வந்து நிற்கிறேன். தேவாதி தேவன் பரிசுத்த ஆண்டவர் உங்களுடைய பாதத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தையும் இந்த சம்பூர்ணத்தையும் நீர் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீருற்றண்டையிலே நட்டப்பட்ட மரத்தை போல செழிப்புள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாக அமர்ந்த தண்டிலே கடந்து செல்கின்ற பிள்ளைகள் போல அமைதியான வாழ்க்கையை சமாதானத்தின் வாழ்க்கையை நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்துள்ளீராக. ஆண்டவரே புதிய மாதத்திலே உங்களுடைய பிள்ளைகள் புதிய நிறைவான ஆசீர்வாதங்களை அனுதினமும் பெற்று நிற்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே நிறைவை கட்டில்படியாக செல்கிறேன் ராஜா. இனி அவருடைய வாழ்க்கையிலே அழகுகள் இல்லை ஆண்டவரே, இனி அவருடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் இல்லை ஆண்டவரே, இனி அவருடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லை ஆண்டவரே. யாரெல்லாம் இப்போதைய பாதத்தை உறுதியாகி பிடித்திருக்கிறார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் மகிமையும் எப்பொழுதும் நிறைவாய் காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உயர்த்துகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு மிஷனரி வாழ்க்கை வரலாறு நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படும். எனவே நீங்கள் யாரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆராதனை நடத்தக்கூடாதபடினாலே மேலே பாடல்கள் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் சரியான நேரத்தில் வருகை சென்று மிஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் கேட்டு பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 75, கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடும். ஆராதனை கீதங்கள் 75, கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். Oh
என்ற வாரை நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரவல் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்தின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2021ஆம் ஆண்டிலே 10வது மாதத்தை எங்களுக்கு காண்படியான கிருபையை தந்திருப்பதற்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கடந்த 8 நாட்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த விதமான ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக ஒரு பகுதியை உங்களுக்கு நன்றி பலியாக படைத்திருக்கின்றோம், ஸ்தோத்திர பலியாக படைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பலிகளை என் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்தவர்களாக நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்ததற்கிணங்க பல மடங்கு நன்மைகளை நீருடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்தவர்களாக ஆண்டவரே, உண்மை நாடி வந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய பாதத்திலே வந்து ஆண்டவரை நன்றி பலிகளை ஏற்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தபடியாய் செல்கிறோம். ராஜா, எதிர்காலங்களிலே இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலே உயர்ந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் பயன்படுத்தினபடியாய் செல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தூய நாமம் என்னென்று மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணமாயிருக்கிற அன்பின் பரிசுத்த தந்தையே, நன்மை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் இடைப்பட்டு எங்களுக்கு முன் சென்று பாதைகளை செவ்வாய் பண்ணி செம்மையான பாதையை நடத்தி ஆண்டவரை வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுடைய சத்தத்தினாலே எங்களை வழிநடத்திலே உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். கடந்த 9 மாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய மேலான கிருபையினாலே உம்முடைய பலத்தினாலே நிலைகளை இடை கட்டி ஆண்டவரை வழிநடத்தி உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, புதிய மாதத்திலே புதிய நாளுக்குள்ளாக பிரவேசிக்கிறதான மெய்ப்பார்த்து உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம் பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்திலே வந்து இந்த நாளை ஆரம்பித்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய வேத வசனத்தின் பிரகாரமாக இனி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வனாந்திரம் இல்லை, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே அழகுகள் இல்லை, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கமில்லை. கர்த்தாவே, இந்த நிறைவோடு கூட நாங்கள் உலகத்திற்குள் செல்ல ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பாதத்திலே பலவீனத்தோடும் கண்ணீரோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தி திருப்திப்படுத்தி அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மயிலை தாண்டுவேன் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாக நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தவே பெருமைப்படுத்துவீராக. இவர்கள் பூமியிலே வாழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்து சிரித்திருக்கட்டும், உங்களுடைய அடைக்கலத்திலே அவர்கள் ஆண்டவரே அடைக்கலம் முகத்திருக்கட்டும். ஆண்டவரின் விதமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன விதமான விண்ணப்பங்களோடு உங்களுடைய பாதத்தில் கடந்து வந்தார்களோ எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் ஆண்டவர் என் மாதத்திலே பதில் செய்து நீருடைய பிள்ளைகளை உயர்த்தி உங்களுடைய ஆலயத்திலே மகிமையை செலுத்தி ஆண்டவர் அருள்தந்தரும்படியாக செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து இம்மாதம் முழுவதும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடைபட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளியிடங்களில் இருக்கிற திருச்சபை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இம்மாதத்துக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்தரும்படியாக செபிக்கிறோம். திருச்சபை பிள்ளைகள் திருமணமாகி வெளியிடங்களிலே கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்க்கையிலே எப்போது மாதத்தின் நிறைவை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்து கர்த்தாவே அவர்கள் அதை ருசிக்கத்தக்கதாக உதவி செய்தபடியாக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தின் ஞாபக சக்தி நீருடைய பிள்ளைகள் கொடுத்து புத்தி கூர்மையினாலே நிரப்பி ஆண்டவருடைய தயவுகளை வளர்க்கப்பட கர்த்தர் திருவிதன்படியாக செபிக்கிறோம். வாலிபர்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதித்தவர்களும் தங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே உமது பாதத்திலே வைத்து ஜெபித்து ஆண்டவர் நிறைவை பெற்றுக் கொண்டு அருள் தாரும். தங்களுடைய தகுதி கேட்டுவார் வேலைகளில்
என்னை சாட்சி பகர கர்த்தர் உதவி செய்தபடியாக செபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்வதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பரிசுத்த நாமம் என்னைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக ஆராதனையின் 657 கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம். ஆராதனைக்கு 657 கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம்.
மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் அளிக்கிற நன்மையினாலே நாங்கள் திருப்தியாக்கப்பட்ட பிள்ளைகளாக உலகத்திற்குள் கடந்து செல்கிறோம். உன்னதமானவராகி உண்மையை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். உலகத்தின் தீதுகள் ஏதும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற உங்களுடைய மறைவிலே எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வெளிவரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். எங்கள் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுதுடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.